அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் 8 முறை நிற்கிறாரு, 8 முறையும் எம்எல்ஏ. ஓகேங்களா, இது வரைக்கும் வந்து தோல்வியே கண்டிராத ஒரு எம்எல்ஏ. இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு மிக்க நபர் தான், ஒரு தோல்வியை சந்திச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் வந்து தீவிர சசிகலா ஆதரவாளர். நாங்கள் வந்து இனிமேல் வந்து அதிமுக கூட சேர்ந்தோன்னா வெற்றி பெற உழைப்போம், ஆனால் யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிமாண்டாக வைக்கிறார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கக்கூடாது? இப்போ நாளைக்கே வந்து அவர்கள் கட்சிக்குள்ளே இணைஞ்சிட்டாலும் அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்கள் நீக்கிட்டு மீண்டும் வந்து பொதுக்குழு கூட்டுங்க, நான் வந்து பொதுச்செயலாளர் வேட்பாளர் நிற்கிறேன், என்ன செலக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து செங்கோட்டையன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணியை வைக்கவில்லை என்றால் அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன். இப்போ சரி, ஜெயலலிதா அவர்களே வந்து சசிகலாவை வந்து நீக்கினார், டிடிவி தினகரன் நீக்கினார். அப்போ வந்து செங்கோட்டையன் பேச வேண்டியதாங்க. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கிளாஷ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே சமூகத்தில் 2 தலைவர்களை உருவாக முடியாது. இன்னமும் அதிமுக கூட்டணியை பார்க்குறப்ப ஒரு உறுதித்தன்மை இல்லாத மாதிரி தான் சூழல் இருக்கு. திமுக, அதிமுக மற்றும் ஏசி சண்முகம் 3 பேரும் தனிச்சு கூட்டணி இல்லாமல் என்ன வச்சுங்க, ஏசி சண்முகம் தான் வெற்றி பெறுவார். ஓ, தனியாக இருந்தார், தனியாக நின்னா இல்லை, நீங்கள் அதில் உடன்படலையா? அதிமுகவிற்கு தாவேகா தேவையா இல்லையா? நீங்கள் வந்து அதிமுக தேவை, தாவேக்கு தான் அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு லியோ அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபா. இப்படி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நெறியாளராக இருந்து எங்களை போல நீங்களும் இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம். முதல்ல இந்த மாதிரியான அரசியல் சிந்தனைகளை வெளியே பேசுறது. இப்போ இருக்கக்கூடிய சமகால அரசியல் சூழலில் செங்கோட்டையன் அவர்களுடைய விவகாரம் தான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில். என்ன பண்ணார் செங்கோட்டையன்? எங்கேருந்து இந்த பிரச்சனை இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்து இபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு கூவத்தூர்லேருந்தே ஆரம்பிச்சு. ஓகே, என்ன காரணம்னா, இப்போ சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் தர்மம் யுத்தம் நடத்தினார். அந்த காலகட்டத்தில் வந்து சசிகலா அவர்களுக்கு தன் சமூகத்தை சாராத ஒருவருக்கு முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் சொத்து குழுப்பு அந்த வழக்கு வந்து நெருங்கி வருகிறது. அவர் வந்து சிறை செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துறாரு. இந்த நேரத்தில் நம்ம கட்சியில இருந்து நம்ம சமூகத்தை சார்ந்த இன்னொருவரே போட்டால் அது வந்து அதிமுக ஒரு சமூகத்துக்கான கட்சியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் கொள்றாங்க. ஸோ அதை தாண்டி வந்து இன்னொரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதிமுகக்குன்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையனை தேர்ந்தெடுக்கிறாங்க. செங்கோட்டையனை தேர்ந்தெடுத்தோடனே ஓபிஎஸ் தரப்பில் வந்து அவருடன் சேர்ந்த எம்எல்ஏக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கப்படுவதாக இங்கே வந்து செய்தி பரவுது. அப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து பணம் கேட்குறாங்க. ஓகே, கேட்டோடனே செங்கோட்டையன்ட்ட வந்து சசிகலா கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடுங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க எம்எல்ஏக்குன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது செங்கோட்டையன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் எனக்கு டைம் ஆகும் ரெடி பண்ணி தர்றதுக்குன்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து போக்குவரத்து சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட வந்து கேட்கும்போது நான் உடனே ரெடி பண்ணி தரேன் சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு, லைக் இப்போ யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆக முடியும். அந்த வகையில் பதவி தரம் பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும் கேட்குறாங்க. ஏன்னா எம்எல்ஏ வந்து லைக் தக்க வைக்கணும். ஓகேங்களா? எம்எல்ஏவும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அதை பண்ணாதான் வந்து பண்ண முடியும்னா எடப்பாடி பழனிசாமி அதை தைரியமாக பண்ணுறாரு, அவர் சிஎம் ஆகிறார். ஏன்னா நான் பணம் கொடுத்துட்டு செங்கோட்டையன் அவர்களை வந்து சிஎம் ஆக்க முடியாது. ஓகேங்களா? நான் வந்து கையில் இந்த பணம் போடுறேன், நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்காக கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த கான்ட்ராக்டர் நான் ஏதாவது பண்ணணும் சிஎம் ஆகின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுங்க. அப்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கும். ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அந்த மனக்கசப்புனா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிக்கப்படும் பொழுது சத்தியமங்கலத்தில் வந்து முதல் முறை வந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறார். அப்பொழுதே அவர் எம்எல்ஏ. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் 8 முறை நிற்கிறாரு, 8 முறையும் எம்எல்ஏ. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து தோல்வியே கண்டிராத ஒரு எம்எல்ஏ. இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு மிக்க நபர் தான், ஒரு தோல்வியை சந்திச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் வந்து தீவிர சசிகலா ஆதரவாளர். ஓகேங்களா? இப்போ வச்சுக்கிற டிமாண்டும் வந்து அதை நோக்கி தான். என்னென்னா, பிரிந்தவர்களை வந்து ஒன்று சேர்க்க வேண்டும். அவர் வந்து சொல்கிறது ஒரு டைமென்ஷனில் வந்து லைக் எப்படி பார்க்கணும்னா, ஓகே எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அதிமுக என்ற கட்சி வந்து வெற்றி பெறும்
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஸோ ஒருவேளை வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தால் என்ன ஆகும்னா தன் பதவி காலியாகும். இப்போ பொதுச் செயலாளர் பதவியே வந்து காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார், அச்சப்படுறாரு. ஸோ அதோட தொடர்ச்சி தான் வந்து தினகரன் நேற்றைய தினம் வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அண்ணாமலையை ரிலேட் பண்ணி பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து எங்களுக்கு மரியாதை தரப்பட்டது, எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் நாயினார் நாகேந்திரன் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நாங்கள் வந்து இனிமேல் வந்து அதிமுக கூட சேர்ந்தோன்னா வெற்றி பெற உழைப்போம், ஆனால் யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிமாண்டாக வைக்கிறார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கக்கூடாது? இப்போ இணைந்தவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு. ஓகே, நான் இணையவர்கள் பிரிந்தவர்கள்லாம் வந்து ஒன்று நான் நினைச்சுக்கிறேன், ஒரு நியாயமான டிமாண்ட் வைக்கிறேன். அப்போ டிடிவி தினகரனோட அந்த தொலைநோக்கு எண்ணம், அவரோட எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்தா, பொதுச் செயலாளராக இருந்தா நான் இணையவே மாட்டேன் அதிமுகவோட அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ அவரோட எண்ணமும் செங்கோட்டையனோட எண்ணமும் அதானா இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்களால் வந்து நேரடியாக வந்து சொல்ல முடியல, கட்சிக்குள்ள வந்து நான் என்ன பொதுச் செயலாளர் ஆகணும், என்னை வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகணும், செங்கோட்டையன் அவர்களால் சொல்ல முடியல. அதை தினகரன் வாயிலாக வந்து சொல்ல வைக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ நாளைக்கே வந்து அவர்கள் கட்சிக்குள்ள இணைஞ்சிட்டாலும் அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்கள் நீக்கிட்டு மீண்டும் வந்து பொதுக்குழு கூட்டுங்க, நான் வந்து பொதுச்செயலாளர் வேட்பாளர் நிற்கிறேன், என்ன செலக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து செங்கோட்டையன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை நோக்கி தான் வந்து செங்கோட்டையன் நேற்று தினம் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கூவத்தூர்லேருந்து இந்த இஷ்யூ இருந்தாலும் இந்த கடந்த ஒரு வாரம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் சில மீட்டிங்ஸ்லாம் நடத்தினதாகவும் நம்ம சில தலைவர்கள்லாம் போய் பார்த்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து 10 நாள் தான் உங்களுக்கு கெடு அப்படின்னு இந்த அவசரம், இந்த ரஷ் இருக்குல்ல, தேர்தலுக்கும் இன்னும் நாட்கள் இருக்கிற இந்த ரஷ் ஏன் ஏற்படுதுன்னு கேட்குறாங்க திடீர்னு. இந்த ரஷ் வந்து நீங்கள் வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய முடியாது. அப்போ வந்து கூட்டணியெல்லாம் ஜெல்லாயிடும், யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு உறுதியாகிடும். ஓகேங்களா, இந்த இஷ்யூ இப்போந்தே வந்து நீங்கள் லைக் ஸ்டார்ட் பண்ணாதான் எலெக்ஷன் நேரத்தில் இல்லை இன்னும் ஒரு 1 இல்லை 2 மாதங்களில் வந்து இதுக்கான முடிவு எட்டப்படும். ஓகேங்களா, நான் எலெக்ஷன் இருக்கும்போது இல்லை 1 அல்லது 2 மாதங்கள் இருக்கும்போது இந்த இஷ்யூ கிளப்பினா எலெக்ஷனே வரப்போது, இனிமேல் உங்களை ஜாயின் பண்ணி என்ன நாங்கள் தான் வின் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் இல்லை மற்றவங்கள அதை ஈஸியாக வந்து கிடப்பில் போடலாம், பெருசாக எடுபடாது. ஓகே, ஸோ இப்போந்தே அந்த மேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியும் ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பாஜக 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாஜக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி வெளில வர்றார். ஓகேங்களா, அதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தது. ஓகேங்களா, வெளில வந்தோடனே திரும்ப வந்து அந்த தோல்விக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு நாங்கள் கூட்டணிக்கு வைக்க ஆசைப்படுறோம்னு பாஜக தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது இங்கேருந்து செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் மீட் பண்ணார். ஓகே, சட்டசபையில் கூட வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், செங்கோட்டையன் அவர்கள் வந்து தள்ளி உட்கார்ந்தாரு, அதே போல் பேசவே இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் தெரிவிக்கல அப்படின்னு பேசப்பட்டது. அப்பயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணியை வைக்கவில்லை என்றால் அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வைத்தார். ஏன் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் வெற்றி பெறணும் அதனால் நாங்கள் வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ அப்போ வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கல, அப்போ வந்து தனக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் எதிர்பார்த்தாரு. இப்போ வந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திரியை கொளுத்தி போடுறாரு. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்க வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு, கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார் பொறுப்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் இல்லை, ஓகே, அவரை நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சார்ந்து யாரெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்டாங்களோ, நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்புலேருந்து KA சுப்பிரமணியன், அப்புறம் M ஈஸ்வரமூர்த்தி, அதே மாதிரி தேவராஜ் அப்படிங்கிறவர், குறிஞ்சிநாதன் நீக்கம் பண்ணியிருக்காங்க, SS ரமேஷ், அதே மாதிரி வந்து KS மோகன்குமார் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தங்க வெளியே போகிறப்போ அவங்க கூட சார்பு இப்படி நீக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பலமாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசியிருப்பாரா, அப்படி பண்ணியிருப்பாரா? இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து சசிகலாவை வந்து நீக்கினார், டிடிவி தினகரன் நீக்கினார். அப்போ வந்து செங்கோட்டையன் பேச வேண்டியது என்ன? பிரிந்தவர்களை வந்து EPS அவரே இப்படி நடந்துட்டு இருப்பாரா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்துட்டு இருந்தா இல்லை, நீங்கள் சசிகலாவுக்கு எதிராக
நீங்கள் வந்து இபிஎஸ் என்பது தனிநபர் இல்லை, ஓகேங்களா? ஜெயலலிதா அவர்கள் வந்து பொதுச் செயலாளர், அவர் ஒரு கட்சிக்கான தலைவர், அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் பார்க்கணும். ஓகே, நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தப்போ வந்து செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு சிறிய தலைவர், ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க லைக் பெருசாக கட்சி பதவியில் இல்லை. அதன் பிறகு தான் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெல்லி போட்டாங்க. அதுக்கு அப்போவே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தார், மினிஸ்டராக இருந்தார், ஓகேங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அந்த மரியாதை மதிப்பு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும், அந்த பதவிக்கு கொடுக்கணும், அந்த பதவி கொடுக்கணும். அப்பதான் கட்சி வந்து கட்டுப்பாடாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பண்ணியிருந்தா செல்வி ஜெயலலிதாவும் இதை தான் பண்ணியிருப்பாரு. அப்போ செல்வி ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணின்னு சொல்றீங்க, அவங்க முடிவு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்றீங்க, நிர்வாகத்திறன் மிக்கவர்னு சொல்றீங்க, அதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுத்தாரு அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 8-9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பண்ணலாம். ஸோ கட்சியில் வந்து ஒவ்வொருத்தவங்களா இப்படி நீக்கிட்டு இருந்தால் வந்து கட்சி எலெக்ஷன் வருது, கட்சிக்கு எப்படி இது பலம் சேர்க்காது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம செங்கோட்டையன் அவர்களை வந்து இப்படி விட்டா கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்களும் இப்படி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாவட்ட செயலாளர் அவரை சுற்றி உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும் நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இனிமேல் வந்து இது குறித்து பேசுவதற்கு மற்ற மாவட்ட செயலாளர்கள் வந்து கொஞ்சம் அச்சம் தெரிவிப்பாங்க, அச்சப்படுவாங்க. அதனால தான் இதை பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அதுவும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் தான் நீக்கல, பதவியிலேருந்து நீக்கியிருக்காரு. அந்த பதவி எப்போ வேணா கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் போகலாம். ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் கடைசி வரை வந்து செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குரியதான். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் குறித்து நீங்கள் சொன்னீங்க. அவர் கொஞ்சம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட ஜெயக்குமார் அவர்களோடு முன்னாள் அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறது, இபிஎஸ்க்கு கொஞ்சம் ஒத்து போவார் அப்படின்னு தான் பாஜக தலைமையே அவரை இங்கே வந்து தலைவராக போட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார் அதிமுக கூட அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. இந்த ஒரு நட்புறவில் கூட டிடிவி தினகரன் வெளியே போயிருக்கலாமா, என்டிஏல இருந்து வெளியே போகல? நீங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிளாஷ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே சமூகத்தில் 2 தலைவர்களை உருவாக முடியாது, ஓகேங்களா? நீங்க தமிழ்நாட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ, நீங்க வெவ்வேறு கட்சியில பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஒரே கட்சியில வந்து 2 சமுதாய தலைவர்கள், அதுவும் ஒரு கட்சியில வந்து ஒரு உயரிய பொறுப்புக்கு வர முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், வேறு கட்சி இருந்தாலும் வந்து முதல்வர் பதவிக்கு வந்து ஒருத்தர் தான் போட்டியிட முடியும், ஓகே? அப்படி வந்து ஒரு ரேஸ் வரப்போ அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல பேசுறப்போ எனக்கு பாஜக கூட்டணியை வேணாம்னு உடச்சுட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ டெல்லி போய் சந்திச்சார்ல அந்த கூட்டணி பிரிவதுக்கு முன்னாடி. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணம் அதான். ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாது. என்கிட்ட பேசின சில அதிமுக தலைவர்கள் சொன்னாங்க, சில தலைவர்கள் என்ன சொன்னா, நாங்கள் கட்சி வளர்க்கறதுக்குன்னா அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவதற்காக கட்சி வளர்க்குறோம் அப்படின்லாம் பேசினாங்க. அப்படி பேசும்போது எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் ஆகணும், எதுக்கு வந்து அந்த பாஜக லைக் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா? அதான் கூட்டணி வந்தார். நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் வந்து இதுதான் நீங்க பொருத்தி பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர், அதிமுக தலைவர்களோட கொஞ்சம் அனுசரித்து போவார். கட்சியோட கட்டமைப்பு, அந்த கட்சியோட நேச்சர் என்னன்னு தெரியும், அதிமுக தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும். இன்னொரு பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த சமுதாயத்தில் தற்போது இருக்கிற ஒரு தேசிய ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தின் தலைவர், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியில் இன்னொரு தலைவர்கள் உருவாகுத இல்லை பலமடைவதை அவங்க இதை லைக் விரும்ப மாட்டாங்க. சரி, டிடிவி தினகரன் வந்து ஒரு கட்சியில் வந்து தலைவராக இருக்கார், ஓகேவா? ஓபிஎஸும் அப்படி தான், ஓகேங்களா? ஸோ இவங்களாம் வந்து இப்போ வந்து ஒரு பலமற்ற தலைவர்களாக இருக்காங்க. இப்போ கூட்டணியில் சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி நாளைக்கு வந்து மினிஸ்டருக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து சில எம்எல்ஏக்களோட சேர்ந்து கோஷ்டி பூஷலில் ஈடுபடுவாங்க. இப்போ கோவத்தூரில் நடந்ததில்ல அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரும்பான்மை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தொங்கு சட்டசபை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 4-5 எம்எல்ஏ அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க, அதை வச்சு வந்து அவர் ஏதாவது கேம் விளாடலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு வந்து வழிவகுக்கணும் அப்படின்னு பார்த்து இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து நயினார் நாகேந்திரனும் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நீங்கள் தினகரன் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தா தெரியும், நீங்கள் 2 வாரம் வந்து ஒரே முக்குளத்தூர் அந்த சமூகத்துக்கு கீழே வராங்க. அப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலையை வந்து அப்படி நடத்தலாம், ஓகேங்களா? அவர் முன்னாள் தலைவர், தன்னை காம்படிஷனாக வரக்கூடாது, இன்னொரு டைம் வந்து லைக் அவர் தலைவராக ஆகக்கூடாதுன்னு வந்து நயினார் நாகேந்திரன் நினைக்கலாம். ஆனால் தினகரன் வரக்கூடாதுன்னு ஏன் நயினார் நாகேந்திரன் நினைக்கணும்? ஏன் நினைக்கணும்னா லைக் நீ வரக்கூடாது, நீ வந்தால் வந்து எனக்கு ஃபியூச்சரில் வந்து ஆள் இருக்காது, அப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஒற்றை பிரதிநிதியாக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் நினைக்கலாம். ஏன்னா பாஜகவோட சோஷியல் என்ஜின் நீங்கள் பார்க்கணும். தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக போட்டாங்க, அதுக்கு முன்னாடி இந்து நாடார் ஓட்டுகள்,
அதுக்கப்புறம் எல்முருகன், அருந்திய மக்களோட ஓட்டுகள், அண்ணாமலை, கொங்கு வேளாளர் அந்த சமுதாயத்தான ஓட்டுகள், இப்போ முக்குளத்தோர் ஓட்டுகளை வாங்குறதுக்காக நயினாரை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பாஜக தலைமைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நீங்க சொன்னாலும் ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி சமுதாய ரீதியான வாக்குகளுக்காக நயனார் நாகேந்திரன் இல்லை சோஷியல் இன்ஜினியரிங். ஏன்னா எங்களோட தடம் வந்து எல்லா சமுதாயத்திலும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்முருகனால என்ன ஒரு ஆதாயமும் கிடைக்கலாலும் அவர் ஏன் வந்து மத்திய இணையமைச்சர் ஆகணும்? ஓகேங்களா? அந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். குடியரசுத் தலைவர் வரைக்கும் பாஜகவினுடைய நகர்வுகள் ஆளுநர்ல இருந்து எல்லாமே துணை குடியரசுத் தலைவராக வந்து எதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன்? ஓகே. தங்க வந்து எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க இன்னும் வலுப்படுத்துறாங்க. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் போட்ட மூலம் கொங்கு மாவட்டத்தில் வந்து தன்னோட பிடியை வந்து பாஜக இறுக்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பாஜக இந்த மண்டலங்கள்ல சமுதாய ரீதியா நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்ல ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஆனா அது அப்படியே அதிமுகவுக்கு நம்ம பொருத்தி பார்க்குறப்ப இதே சமுதாய மக்கள் தான் ஒரு பக்கம் டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இப்படின்னு போறப்ப அந்த சமூக மக்கள்கிட்ட இருந்து அதிமுக கொஞ்சம் வலு இழந்துட்டு வருதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுல. நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு பக்கம் பாஜக வலுப்பெறுது, இந்த சமூக பிரதிநிதிகள்லாம் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துங்கிறப்ப அதிமுக இப்படியான செங்கோட்டையன் போன்றவர்களையும் சசிகலா, டிடிவி போன்றவர்களையும், ஓபிஎஸ் போன்றவர்களையும் வெளியே வைக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஆதரவு கம்மி பண்ணணும். ரொம்ப சரியான கேள்வி. ஓகேங்களா? பாஜக ஒரு பக்கம் வலுப்பெறுது, அதே சமயத்தில் அதிமுகவில் இருக்கிற அந்தந்த சமுதாய தலைவர்கள் வெளியேறுவதால் வந்து பலவீனம் அடையுதா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையன் மட்டுமே வந்து வெளில போகிறதால ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் வந்து அதிமுக இழக்க போகிறதில்ல. இப்போ வந்து ஏகே செல்வராஜ்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஒருவரை வந்து போட்டிருக்காங்க அதை ஃபில்அப் பண்ணுறதுக்காக. அவர் வந்து அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் தனித்து வந்து செங்கோட்டையன் அவர்களால் என்ன பண்ணிட முடியும்? கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் வந்து இரட்டை இலைக்கு எதிராக அவர் போட்டிடுவாரா? போட்டியிட மாட்டார். ஏன்னா இத்தனை வருடமாக வந்து 8 முறைக்கு மேலே நினைக்கிறேன் அமைச்சராக இருந்திருக்கிறார். 8 முறைக்கு மேலே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து இரட்டை இலைக்கு எதிராக வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து போட்டியிட மாட்டார்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். அதே போல் தென் தமிழகத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க பலவீனம் அடைகிறதா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. தென் தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் சில இடங்களில் 2000, 1000 அந்த வாக்கு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக வந்து தோல்வியுற்றது. குறிப்பாக அந்த முக்குளத்தூர் மக்கள் வந்து வசிக்கும் இடங்களில் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோல்வியுற்றது. அப்போ அமமுக கட்சி வந்து மிக பலமாக இருந்தது. டிடிவி தினகரன் கட்சியை வந்து கொஞ்சம் வைப்ரண்டாக வச்சுருந்தார். இப்போ அவரை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க, பணம் செலவு செய்ய வந்து ஆட்கள் இருந்தாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க. தற்போது அமமுக என்ற கட்சியே இல்லை. நிறைய நிர்வாகிகள் வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள், தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்லாம் வந்து போயிட்டாங்க நிறைய கட்சிக்கு. அப்படி இருக்கும்பொழுது டிடிவி தினகரன் என்ற ஒற்றையாளர் என்ன பண்ண முடியும்னு ஒரு விஷயம். அவரோட ரிசல்ட் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தோம். ஓகேவா? ஒற்றையாளர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரி தனித்து நிற்பதால் வெளியேறுவதால் டிடிவி தினகரனுக்கும் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்து அவங்களோட அரசியல் எதிர்காலம் தான் இதனால் பாதிக்கப்படும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியில் அவர் தான் வெட்டி போகிறாரு. இப்போ வெளியேறுவதால் அவருக்கு என்ன அரசியல் லாபம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்க்கணும் நம்ம. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு தனி நபர்களுக்கு தான் வந்து ஒரு பாதிப்பாக பார்க்குறேன். டிடிவி தினகரனுக்கும் பாதிப்பு தான், செங்கோட்டையன் அவர்களுக்கும் பாதிப்பு தான். ஒரு கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அந்த எதிர்காலத்தில் சரி செய்யப்படும். செங்கோட்டையன் அவருடைய பேர் அப்படிங்கிறது இன்றைக்கோ நேற்றைக்கோ பேசப்படல. நீங்கள் சொல்கிற மாதிரி குவத்தூர்லாம் தாண்டி சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் தனியாக பார்த்து பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு இங்கே போய் அதிமுக மாவட்ட செயலாளர்களை பர்சனலாக சந்தித்து செங்கோட்டையன் பேசினார் அப்படின்லாம் பேசப்பட்டது. அப்படி என்ற ஒரு கேள்வி, இந்த மாதிரியான சூழல் போர்க்கொடி அவர் எழுப்புறப்ப சில மாவட்ட செயலாளர்களும் அவர் பின்னாடி இருக்காங்களா, அந்த பலம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல செங்கோட்டையன் பின்னாடி? இல்லை, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சே சில மாவட்ட செயலாளர்கள் அவர்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிற உறுதியாக சொல்ல முடியும். அப்படிங்கிறப்ப சில மாவட்ட செயலாளர்கள் அப்படி இருக்காங்களா ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்தோட தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான கோரிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி வைக்கப்படுது. குறிப்பாக தென் மாவட்ட செயலாளர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூராஜ் இவர்கள்லாம் வந்து பண்றாங்க, இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதே போல் வட தமிழகத்துலேயும் வந்து சில பேர் வந்து பேசுனதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த இடத்த வந்து நாங்கள் பின்னாடி இருக்கோம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களை வந்து பேச வச்சுருக்காங்க. பேச வச்சதால இப்போ செங்கோட்டையன் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டார்.
இது வந்து அவரோட இமேஜுக்கு வந்து மிகப்பெரிய இழுக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு நாளைக்கே வந்து கட்சியில் வந்து இணைக்கப்பட்டாலும் தன்னை விட ஜூனியர் வந்து பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அதுவும் தனது சமுதாயக்காரர் ஒருத்தவர், அவரே தன்னை விட்டு கட்சியை நீக்கும்பொழுது தங்களுக்கும் இதே நிலை வந்து ஃபியூச்சரில் ஏற்படும் சொல்லிட்டு இப்போ பின்னால் இருக்காங்களா சில பேர் அவங்க யோசிப்பாங்க. ஓகேங்களா, அவர்களுக்கான பதில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துக்கிட்டு தான் நான் பார்க்குறேன். செங்கோட்டையனுடைய இந்த முடிவுக்கு ஒரு சில காரணங்களும் அதிமுகக்குள்ள பேசப்படுகிறது. சில காலங்களாக அவர் கொடுத்த சில பதவிகளுக்கு அவர் பரிந்துரை செய்தவர்களை யாரும் பொறுப்பில் போடலை. சமீப காலமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவரை தாண்டி அந்த மாவட்டத்தில் இன்னொரு தலைவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் செங்கோட்டையனை இபிஎஸ் கட்டம் கட்டுறாரு. அவரை டார்கெட் பண்ணி தான் அவரை விலக்கி வைக்கிறதுனால தான் இந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டாருன்னு அதிமுக வட்டாரங்கள்ல பேசுறாங்க. அந்த கருத்து எந்த அளவுக்கு இல்லை, அதை பற்றி வந்து எனக்கு சரியா தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. தனக்கு எதிரானவர்கள், வேண்டப்பட்டவர்கள் தாண்டி தனக்கு எதிரானவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து அதுவும் தனது மாவட்டத்திலேயே வந்து பதவி கொடுக்கப்படுது, நான் சொல்கிற வேலையை அவங்க செய்யலை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செங்கோட்டையன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்படும் பொழுது யாராக இருந்தாலும் வந்து தலைமை மீது வந்து கோவம் வரும். ஒரு சீனியர் எனக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பண்ணலை. அதுக்கு என்ன காரணம், செங்கோட்டையன் அவர்கள் வந்து யாரையுமே வேலை செய்ய விட்டதில்லை அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து யாரையுமே அதிமுக சில பேர் இருக்காங்களே, உங்களுக்கு வந்து ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, இன்னும் வந்து மாவட்ட பொறுப்புகள் மாநில பொறுப்புகள்லாம் சில பேர் இருப்பாங்க. இப்போ நீக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இப்போ ஏகே செல்வராஜ் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் அவரையுமே வந்து வேலை செய்ய விடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தொகுதியில் வேலை செய்யணும், மாவட்டத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்களை போட்டதாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா அப்படி கடந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பேசப்பட்டது. தனக்கு எதிரானவர்கள்லாம் வந்து போடுறாரு அப்படி சொல்லி செங்கோட்டையனை வந்து தனக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்கிட்ட பேசினா சொல்றாங்க. கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கும் விமர்சனம். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டினுடைய கிரௌடு நம்ம பார்க்க முடிந்தது. இளைஞர்கள் ஒரு பக்கம் பெரிய அளவிலான பட்டாளங்கள் வந்திருந்தது. இந்த பக்கம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுடைய அலையன்ஸ் இருக்கு. நீங்கள் இப்போ என்டிஏலேருந்து அதிமுக இருந்தப்போ டிடிவி வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னமும் அதிமுக கூட்டணியை பார்க்குறப்போ ஒரு உறுதித்தன்மை இல்லாத மாதிரி தான் சூழல் இருக்கே. எப்படி இந்த கூட்டணி அமைக்க போகிறாங்க? அதிமுக கூட்டணி வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிள் இல்லாத மாதிரி வந்து காட்டப்படுது. காட்டப்படுதா இல்லை அப்படிதான் இல்லை காட்டப்படுது. இப்போ திமுகலையும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் புரசலான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து செய்தி சேனல்கள் வந்து விவாதிப்பதில்லை, அதை பற்றி பேசுவதில்லை. நீங்கள் நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி செய்திகள் வர்றதும் இல்லை. ஓகேங்களா, இப்போ செங்கோட்டையனை தவிர்த்து வேறு யார் அந்த மாதிரி, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து இப்போ அதிமுக கட்சியிலே அவர் இல்லை. ஓகேங்களா, ஓபிஎஸ் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாருலாம் பேசினாருன்னா அதை வச்சு விவாதிப்பாங்க. இப்போ செங்கோட்டையன் என்றவர் வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்படல, பதவி பறிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் கூட அதை திரும்ப கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு செய்தி பொருளாக்கி திமுக தரப்பு ஊடகங்கள் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா கூட்டணி, அது வந்து உறுதி செய்யப்படும். பாமக வருவார்கள், அதே போல் தேமுதிக வருவாங்க, இன்னும் ஜான் பாண்டியன் அவர்கள், தேமுதிக அவர்கள், பிரேமலதா அவர்கள்லாம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பணும், சீட்டு கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அவங்களாம் வந்து பொறுத்துறது பார்க்குறாங்க, நமக்கு எந்த பக்கம் சீட்டு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்சி அதை தான் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் வந்து ஒரு வலுவான கூட்டணி அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி வரும். ஒரு பக்கம் வந்து ஜான் பாண்டியன் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க அது என்ன தென் தமிழகத்தில் வந்து ரொம்ப வலுவு குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவேந்திர குல வேளாளர்கள் சம்பந்தமாக அத்தனை கட்சி இருக்காங்க. அதே போல் இங்கே வேலூரில் வந்து ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கார், பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி இருக்கார். இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏசி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் தனித்தின்னாவே வந்து திமுக அதிமுக மற்றும் ஏசி சண்முகம் இவங்க 3 பேரும் தனிச்சு கூட்டணி இல்லாமல் என்ன வச்சுங்க, ஏசி சண்முகம் தான் வெற்றி பெறுவார். ஓ, தனியாக நின்னா இல்லை, நீங்கள் அதில் உடன்படலையா? இல்லை, நான் உடன்படுறேன். ஏன்னா பாஜகவுக்கு பெரிய எதிர்ப்பு தமிழகத்தில் இருந்தப்போவே அவர் 2ஆம் இடம் வந்தார் நாடாளுமன்ற தேர்தல். அதுவும் வந்து திமுகவில் அத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு. திமுக கூட்டணி கூட அதிமுக இல்லாமல் 2ஆம் இடம் வந்தார். இப்போ திமுக கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்குது, மற்ற கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக நிற்குதுன்னா ஏசி சண்முகம் அவர்கள் வந்து அதை தனியாக வெற்றி பெறுவார். அவர் செல்வாக்கு அப்படி. அதை தாண்டி ஏசி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்படி இப்போ பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா முக்குளத்தூர் என்ற தேவர் அந்த அந்த சமுதாயத்தின் கீழே வந்து 3 பட்டங்கள் வருது, கல்லர் மரவர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து வேளாளர் பட்டத்தின் கீழே வந்து சில கட்சிகள் ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுப்புகளை பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக பிள்ளை முதலியார் வேளாளர்
இவங்க எல்லாமே வந்து ஒரே பட்டத்தின் கீழ் வரணும். ஸோ அப்படி வந்தால் அது வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு கட்சியாக இல்லாமல் அந்த சமுதாயத்துக்கான ஒரு அதிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. ஓகே ஓகேவா, அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஏசி சண்முகம் பண்ணுறாரு. அது வந்து பாஜக தரப்புல வந்து அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அதே போல் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி வெளியேற்றனா வச்சுங்க, ஏற்கனவே வந்து பல்லர் என்ற பேர்லேருந்து தேவேந்திர குல வேளாளர்னு மாற்றினாங்க. இதுலேருந்து அந்த பேர் மாற்றத்திலிருந்து நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவளிக்க தொடங்கிட்டாங்க. ஓகேங்களா, அதே போல் வந்து இந்த தரப்புல வந்து அப்படி இப்போ செய்யப்படுது. இங்கே ஏசி சண்முகம் தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுது. ஸோ இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதிமுக பக்கம் வந்து அந்த ஓட்லாம் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல கட்சிகள் பல கூட்டணிகள் நீங்கள் கூட்டணி வந்து ஒரு பிம்பம் சொன்னீங்கல்ல, கூட்டணி பிம்பம் அங்கே வந்து ஒரு பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு சூழல். அந்த தலைவர்களுக்கு என்ன பலம் இருக்குது? பலம் இருக்கு, ஓகேவா, அதுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? நாடாளுமன்ற தேர்தலில் கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா, சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதிமுக கூட்டணியே இல்லாமல் என்னாங்கல்ல, நீங்கள் அதை பார்க்கணும்ல. இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் ஓட் டிஃப்ரென்ஸை பார்க்கணும். ஓகே, திமுகவும் அதிமுகவுக்கும் ஓகேங்களா, அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி. அதிமுக தனியாக நின்னே வந்து 21-22% எடுத்தாங்க கூட்டணி எதுவுமே இல்லாமல். ஓகேவா, அதுவும் இன்னும் பாமக கூட்டம் சேர்ந்துருந்தா ஒரு 10 தொகுதி கிட்ட வெற்றி பெற்றிருப்பார்கள் அதிமுக. அதே போல் 2021 பார்க்கணும். 2019 எல்லா தொகுதிகளும் எனக்கு தெரிஞ்சு 54% எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அந்த தேர்தலில். அந்த 54% எடுத்து 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெறாங்க. ஆனால் 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுக்கு டிஃப்ரென்ஸே ஓட் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டே 3% தான். ஓகேங்களா. ஸோ இங்கே தமிழக மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்து வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள். இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்து எம்ஜிஆர் தான் வந்து சட்டமன்றத்தில் வின் பண்ணுவார். ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்து இந்திரா காந்தி கலைஞரும் வந்து கூட்டணி வச்சு வருவார்கள். ஓகேவா, இங்கே இருக்கிற மக்கள் எப்போதுமே அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. யார் வந்து ஸ்டேட்டில் வரணும், யார் சென்ட்ரலில் வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரியும் போது இந்த நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தாவேகா ஒரு பெரிய பேசுபொருளாக தமிழக அரசியல் களத்தில் மாறி இருக்கிறப்ப அதிமுகவிற்கு தாவேகா தேவையா? தேவையா இல்லையா? நீங்கள் வந்து அதிமுக தேவை, தாவேகாக்கு தான் அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஏன்னா தாவேகா என்ற கட்சி வந்து நான் வந்து ஆதரவாகவும் பேசலை, உங்களுக்கு எதிராகவும் பேசலை. பட் இதெல்லாம் பண்ணால் தாவேகாக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, அந்த கட்சிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் முகங்களே இன்னும் பரிச்சயமாகல அந்த பகுதி மக்களுக்கு. இது ஒன்று. மீடியாக்களில் சில பேர் இப்போ நல்லா பேசுகிறாங்க, சில பேர் வந்து இன்னும் வந்து அறிவுபூர்வமாக வரலாற்று ரீதியான தரவுகளை எடுத்து வைக்கணும். ஒரு தலைவர் வந்து போட்டியிடுவதே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கட்சிகளை வந்து இப்படி விமர்சனம் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது, அவர் வந்து போட்டியிடக்கூடாது, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஜனநாயக நாட்டில் யார் வேணால் வந்து போட்டியிடலாங்க, அந்த மாதிரி விஷயத்த சொன்னார். அப்படி சொல்லும்பொழுது விஜய் அவர்களும் வரலாம், போட்டிடலாம். ஓகேங்களா, அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை, கட்சிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லை, பணம் பலம் இல்லை. அதே போல் அதிகாரம், இப்போ திமுக அதிமுக 2 கட்சியும் வந்து ஏற்கனவே அதிகாரத்தை சுவைத்தார்கள். அதனால வந்து இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த லாபியை வந்து அதிமுக தொடர்பு இருக்கும்ல, அந்த தொடர்புலாம் வந்து விஜய்க்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அப்போ அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி கட்சி வச்சா அது வந்து தாவேகாக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி நல்லதுன்னா, 2011 தேர்தலில் வந்து விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சி தலைவராக ஆனாலும் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கும் வந்து அதிமுக தேவைப்படும். ஸோ அவங்க தான் அதிமுக தாவேகா தான் சூஸ் பண்ணணும் அதிமுகவை. விஜய் வந்து அந்த எண்ணத்தில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது. ஏன்னா தொடர்ந்து வந்து அவர் அதிமுக வந்து விமர்சனம் செய்யலை, அதே போல் காங்கிரஸையும் விமர்சனம் செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாநாட்டு மேடைகளும் அது நடக்குது. ஸோ அப்படி வந்து சேர்ந்தாலும் வந்து அதிமுகவுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் அதை விட வந்து தாவேகாவுக்கு வந்து மிக நல்லதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசுனீங்க. உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி பிரதர்.